ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? இது பருப்பு உருண்டை குழம்புக்கு தாங்க ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். முருங்கைக்கீரைலாம் போட்டு உருண்டை குழம்புல ஒரு சின்ன உருண்டை உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பானையில் லைட்டாக வச்சு அப்படியே ஒரு ஆவி வந்தவுடனே இறக்கிட்டு குழம்புல போட்டோம் அப்படின்னா உருண்டை வந்து உடையாமல் இருக்கும். வாங்க போடுறத காமிக்கிறேன். இந்த மாதிரி தள்ளி தள்ளி ஒட்டிக்காமல் உருண்டையை வச்சு லைட்டாக ஒரு ஆவி வந்தவுடனே எடுத்தோம்னா குழம்புல உடையாமல் இருக்கும். இந்த உருண்டை கூடையே கொஞ்சம் உடனே வச்சு உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உள்ளே ஏறுறதுக்கு லைட்டாக காரம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. காரம் போடுவீங்க, அது இல்லாமல் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். வச்சு ஒரு ஆவி வெந்தவுடனே நான் காமிக்கிறேன். அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேகட்டும். திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு ஆவி வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின உடனே ஸ்பூனை வச்சு எடுத்து போட்டோம்னா துணியில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த பக்கமாக குழம்பு கொதித்து நல்லா சுண்டிடுச்சு. சுண்டுனோடனே போட்டால் தான் நல்லாயிருக்கும். உருண்டை எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போட்டு விட்டுடலாம். ஒன்று ஒன்றா ஸ்பூனில் எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை உடையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், அப்படியே முழுசாகவே கிடக்கும். இல்லைனா ஒரு சில டைம் உடஞ்சிடும் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா உருண்டை அப்படியே முழுசாகவும் இருக்கும். நல்ல உப்பு காரம்லாம் அப்படியே உடனே ஏறிடும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.